வணக்கம் தமிழ் உள்ளங்களே, நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நியூசிலாந்து தமிழ் குடிமகன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற இந்த பியர் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கருப்பு கலரில் சும்மா கரு 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 கருன்னு இருக்கா போல். ஸோ இவர் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பியர் இன்னைக்கு. ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு டார்க் பியரு. என்னடா உனக்கு டார்க் பியரே பிடிக்காதுன்னு சொன்னேன், லேகர் தான் பிடிக்கும்னா எப்போ பார்த்தாலும் டார்க் பியரே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, நேர்களுக்காக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ். லேகரே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்படி டிஃப்ரெண்ட்டான பியர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால நான் அதை பண்ணுறேன். நியூசிலாண்டில் இருக்கிறதுனால பண்ணுறேன். இப்போது நம்ம ஊர் சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரியுமா, இப்படி ஒரு பியர் இருக்குன்னு தெரியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால தான் இந்த மாதிரி பியர் எனக்கு பிடிக்கலனா கூட ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பியரோட டின்னுங்க. பாருங்கள், பெரிய எழுத்துல 8.6ன்னு போட்டிருக்கான். அது வேற எதுவும் இல்லை, அது ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் போட்டிருக்காப்புல. ஸோ இது கொஞ்சம் ஹெவி பியர் அப்படின்னு சொல்லலாம், ஹெவி ஆல்கஹாலிக் பியரு. இதோட பிராண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோட கம்பெனி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பவேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இது நெதர்லாண்ட்ஸ், ஹாலண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ப்ரூவரி. அங்கேருந்து நிறைய டைப் ஆஃப் பியர்ஸ் அவங்க தயாரிப்பாங்க. பவேரியா அவங்களோட கம்பெனிலேருந்து வர நான் ஆல்கஹாலிக் பியர் இருக்குது, லேகர் பியர் இருக்குது. ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பியர்ஸ் இந்த கம்பெனி தயாரிப்பாங்க. இது வெல் நோன் ஒரு பிராண்டு வேர்ல்டு வைடு. ஸோ இது நான் ஒரு $3.50 கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியான பியர்லாம் கிடையாது. இவன் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவனோட பர்சன்டேஜ் ஆக்சுவலாக 8.6ன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக அது தப்பு. இதில் பார்த்தா 8.6ன்றது எனக்கு தெரிஞ்சு இது பியரோட ஆல்கஹால் பேர் கிடையாது. 8.6ன்றது மேபி இந்த பியரோட பேர்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே கொட்டை எழுத்துல போட்டு வச்சுருக்கான் 7.9% சொல்லிட்டு. ஸோ நேர்களே மன்னிக்கும். ஸோ இந்த பியரோட பேர் 8.6 பிளாக் இன்டென்ஸ் டார்க் பியர். ஸோ இது என்னுடைய தப்பு தான். அந்த தப்பு எதனால் நடந்ததுன்னு நான் சொல்லிடுவேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், நம்ம இன்னொரு டார்க் பியரு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பியர் குடிச்சிருக்கேன். மேபி என்னோடய ஃபோக்கஸ் ப்ராப்பராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், இதனால தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, குடிச்சிட்டு வெளில போகாதீங்க. நான் சேஃபாக என்னுடைய ரூமில் என் வீட்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, இன்னைக்கு திங்கக்கிழமை, ஆனால் இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே. ஸோ அதனால் வீட்டில் வெட்டியாக இருக்கேன், ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் இருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ குடித்தாலும் எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் எனக்கும் நடக்காது, மற்றவங்களுக்கும் என் மூலிமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, வெளியில் போகிறது, பிரச்சனை பண்ணுறதுலாம் நோ. ஸோ 8.6 பிளாக் அப்படின்றது தான் இந்த பியரோட பேர். இது கிளியராக அங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டார்க் பியர் தான். இது பவேரியான்ற கம்பெனி பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இது இட்ஸ் அ டார்க் பியர். ஆச்சரியம் என்னன்னா, இதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு டார்க் லேகர்ன்னு தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர, இது ஏதோ ஒரு ஸ்டவுட் பியரோ இல்லை இந்த ஏலோ இந்த மாதிரி கேட்டகரியில் இதை போடல. இன்ஃபேக்ட் என்ன இதை கூப்பிடுறாங்க அப்படின்னா, இது ஒரு யூரோப்பியன் டார்க் லேகர் அப்படின்ற கேட்டகரி தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ சரி, நார்மலாக லேகர்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, பாட்டம் ஃபெர்மெண்டேஷன், கீழிருந்து ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆகிற பேரை லேகர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நார்மலாக லேகர் சம் கோல்டு டெம்பரேச்சர்ஸில், ரொம்ப அந்த ஹாட் டெம்பரேச்சர்ஸில் பண்ணுறது தான் இந்த ஏல்ஸ்ன்னு சொல்லப்படுறது. ஸோ லேகர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு சர்டன் லோ டெம்பரேச்சரில் பண்ணக்கூடிய பியர் தான். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் போட்டிருக்கான். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு விலை கம்மியான பியர் தான். ஸோ இது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான பியர் கிடையாது. ஸோ இது ஒரு 500 ml டின்னுங்க. ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கான்னு நான் படிக்கிறேன். ஆல்கஹால் 7.9% பர் வால்யூம் போட்டிருக்கான். வேறு என்ன போட்டிருக்கான், இன்க்ரீடியன்ட்ஸ்னு போட்டு ஏதோ போட்டிருக்கான். அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள், லெட்டர்ஸ் தான் இப்போ இருக்குது, ஆனால் எல்லாமே வேறு மொழிகளாக இருக்குது. ஓகே, இங்கே இங்கிலீஷில் இருக்குது. ஸ்ட்ராங் டார்க் பியர் இன்க்ரீடியன்ட்ஸ்: நேச்சுரல் மினரல் வாட்டர், பார்லி மால்ட், குளுக்கோஸ் சிரப், பார்லி மால்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஹாப் எக்ஸ்ட்ராக்ட். ஹாப்ன்றது நான் சொல்லியிருக்கேன், அந்த பட்ஸ் மாதிரி இருக்கும், அதான் அந்த கசப்புத்தன்மை கொடுக்குறது, இனிப்புத்தன்மையை கம்மி பண்ணுறது. நேச்சுரல் ஃப்ளேவரிங் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏன் விலை கம்மியாக இருக்குன்ற ரீசனே. ஸோ இது ஒரு ஆர்கானிக் சைடில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆர்கானிக் சைடில் இல்லை.
ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளேவர்ஸு எக்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜி வந்தாவே என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆர்கானிக் சைடில் வந்து இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பாஸ்டரைஸ்ட் அப்படியே வந்து இந்த அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அப்படியே நம்மளுக்கு குடிக்கும் போதே தெரியும் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய பனங்கல் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாவே இதில் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா குளுக்கோஸ் சிரப்லாம் சேர்த்துருக்கானுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணியிருப்பாங்க, பெரிய லாட்டில் பண்ணியிருப்பாங்க, விலை ரொம்ப கம்மி செலவு ஆகிருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக பண்ணுறது தான் காஸ்ட்லி ஆகுது இந்த காலத்தில். ஸோ அதனால தான் வந்து இது இவ்வளோ ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருந்தாலுமே இது வந்து ஒரு $3.50 அவங்களால விற்க முடியுது. ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப செலவு கிடையாது. ஸோ அதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேறு என்ன போட்டிருக்கான், நார்மலாகவே இன்னொரு விஷயம் இந்த டின்னெல்லாம் போட்டிருப்பாங்க, 10 cent ரீஃபண்ட் அட் கலெக்ஷன் டீப்போ அப்படின்னு போட்டிருக்கான். சில நாடுகளில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த டின்னை நீங்கள் எடுத்து போய் இந்த கலெக்ஷன் டீப்போன்னு சர்டன் பிளேசஸ் இருக்கும், அங்கே எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா 10 cents வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 10 centsன்றது ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஒரு மாதிரி 10 டின்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா $1 கொடுப்பான். ஸோ அதை வந்து திருப்பி அவங்க வந்து இதுக்கே யூஸ் பண்ணுவாங்களா என்ன மேட்டர்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அலுமினியம் டின் தான். ஸோ மேபி தே மேக் மணி. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா 3.1. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வெளியிலே போகக்கூடாது. இந்த மாதிரியான ஹெவி ட்ரிங்க் பியர்லாம் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எதர் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஹோட்டல் ரூம் போட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து சேஃபாக ஒரு இடத்துல இருந்துட்டு அடுத்த நாள் தான் வெளில போகணும். ஏன்னா நீங்கள் வெளில போனீங்கன்னா ஃபஸ்ட் போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்க. வண்டி ஓட்டுறது உங்களுக்கும் டேஞ்சர், மற்றவங்களுக்கும் டேஞ்சர். ஸோ இட்ஸ் ஹெவி ஆல்கஹால், அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த வேறு எதுக்கு நான் எடுத்தேன் பார்க்கும்போது அப்படின்னா, இதில் வந்து சூப்பராக ஒரு உல்ஃபோட வேர் உல்ஃப் மாதிரி ஒரு படம் போட்டுருந்தான். பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து இந்த பியர் வாங்க என்னை தூண்டின ஒரு விஷயமே. ஸோ பார்த்தோன்னே என்னடா சூப்பராக இருக்குது, பயங்கரமாக வந்து அந்த லோன் உல்ஃப் மாதிரி ஒரு உல்ஃபை போட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் விலையும் கம்மி. ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். ஸோ ஓகே, இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பியரை ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி தான் ஒரு பியர் குடிச்சிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் லைட்டாக கொஞ்சம் யூஸ்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி டார்க். என்னாலே நம்ப முடியல நான் வந்து டார்க் பியர்லாம் குடிச்சுனே இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டைமில் வந்து என்னால் டார்க் பியர் வந்து ஐ நெவர் லைக்ட் இட். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ சாலிட் டார்க் கலர். இந்த சைட்லேருந்து அந்த சைடில் டிரான்ஸ்பரன்சின்றது கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ இது வந்து சாலிடாக வந்து ஒரு டார்க் கலரில் இருக்குது. ஸோ ஆனால் வந்து நல்ல ஒரு பியர் ஹெட் ஃபார்மாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி ஃபிஸி அண்ட் நைஸ்லி கார்பனேட்டட். நான் இந்த யூரோப்பியன் லேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பியர்லேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்மெல் பண்ணி ஐ ஸ்மெல் டார்க் சாக்லேட், ஒரு மாதிரி ஒரு மேப்பிள் சிரப்பு, ப்ளஸ் வந்து ஒரு வெண்ணிலா ஃபீலு, கொஞ்சம் காஃபி, இந்த மாதிரியான ஒரு டார்க் சைடில் இருக்கிற ஒரு நோட்ஸ் தான் என்னால் பிக்கப் பண்ண முடியுது. சரி, ஓகே, இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். சியர்ஸ் நண்பர்களே. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சாக்லேட் அண்ட் காஃபி, ஒரு ஸ்வீட் மேப்பிள் சிரப்பு, கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான வெண்ணிலா எசன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு, கொஞ்சம் கேரமல் ஃப்ளேவரு, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஒரு ரோஸ்டட் ஏதோ சம்திங் லைக் நட்ஸை ரோஸ்ட் பண்ண அந்த ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இது வந்து இது கொஞ்சம் ஹெஃப்டியான ஒரு பாடி இருக்கிற பியர் தான். இந்த பியர் வந்து ரொம்ப அப்படியே லைட்லாம் இல்லை. இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஹார்ட் அண்ட் ஹெஃப்டி, பட் இட்ஸ் ஸ்டில் ஸ்மூத் தான். குடிக்க முடியாது, அப்படியே பயங்கரமாக அப்படியே திக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷாயம் மாதிரி இருக்கான்னா கிடையாது. இட்ஸ் அ வெரி, இது ஹெஃப்டியான பாடி இருந்தாலும் பட் இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்மூத் இந்த மவுத். நீங்கள் குடிக்கும் போது ஒரு மவுத்தில் வந்து வாயில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸும் இருக்கிறதுனால இந்த கார்பனேஷன் எக்ஸ்ட்ரீமாக இல்லை, பட் இட்ஸ் வெரி லைவ்லி. ஸோ ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஸ்வாலோ பண்ண முடியும்.
பட் யூ கேன் ஆல்சோ என்ஜாய் த டேஸ்ட். ஸோ என்ன பொறுத்தவரையும் இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, இது ஒரு டீசெண்டான டார்க் லேகர் வித் லாட்ஸ் ஆஃப் கொஞ்சம் ஸ்வீட்டான கேரக்டரோட இருக்கிற ஒரு டார்க் லேகருங்க. அதுதான் இது சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது நம்ம ஊரில் கிடைச்சதுன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரவேரியான்ற கம்பெனியை வந்து they sell in lot of places. ஸோ அப்படி கிடச்சிதுன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பியரும் கிடையாது, பட் யூ கேன் டெஃபினெட்லி கிவ் இட் அ கோ. மேபி இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பியராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்க் பியர்லேயே வந்து இது ரொம்ப இன்டென்ஸாக அப்படி குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டார்க் பியர் கிடையாது. இட் இஸ் ஆல் ரைட், இட் இஸ் என்ஜாயபிள். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இப்படி ஒரு டார்க் பியர் குடிக்கும் போது நம்ம ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மேட் திஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஆலிவோட நம்ம ஃபெட்டா சீஸ். ஃபெட்டான்றது வந்து இந்த நார்மலாக கோட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி சாஃப்டர் ஆன சீஸு. ஸோ அதோட வந்து ஆலிவை வந்து சேர்த்து, வாவ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைட் டிஷ். ஸ்பெஷலி when you go for a ஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல் இன்டென்ஸான ஒரு பியர் குடிக்கும் போது ஆலிவ் அண்ட் சீஸ்லாம், இந்த மாதிரி கோட் சீஸ்லாம் சாப்பிடும் போது, ஃபெட்டா சாப்பிடும் போது, இட் ஆக்சுவலி கட் த்ரூ த உங்கள் வாயில் ஏற்கனவே இருக்க டேஸ்ட்லாம் கட் பண்ணி திருப்பியும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த பியரை திருப்பியும் குடிக்கும்போது திருப்பியும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி அனுப்பிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலிவ்ஸ் வெரி நைஸ், ஹெல்த்தி. எனி மார்டினிலெலாம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட்ங்க. இன்றைக்கி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இதுவரையும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லாரையும் அன்பாக பார்த்துக்குங்க. உங்கள் கூட இருக்கவங்களெல்லாம் அன்பாக வச்சுக்கோங்க. இந்த லைஃபே வந்து ரொம்ப ஷார்ட்டான லைஃப் தான். இவன் பெரியவன், அவன் பெரியவன், என்கிட்ட இது இருக்குது, அவங்ககிட்ட அது இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. முக்கியமானது என்ன தெரியுமா? சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவன் மனநிலையில் எவ்வளவு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்றது தான் மேட்ரு. நீங்கள் மனநிலை, உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா யூ ஆர் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ அதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். அது எப்போ நடக்கும்னா, நீங்கள் எல்லாரோட அன்பாக இருக்கும்போது, மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அமையும் போது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துலேயே எல்லாத்தோட பெருசு. வேறு எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் பெருசாக எதுவும் நல்லது பண்ணுவோன்னா, ஜஸ்ட் டூ குட் டு யுவர் ஓன் பீப்புள் அரவுண்ட் யூ, யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் எனஃப். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். இதுவரையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் சில பல ரிவ்யூகளோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், இல்லை ஏதாவது பர்டிகுலர் ட்ரிங்க் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி டூ மை பெஸ்ட். டேக் கேருங்க. எல்லோரும் நல்லா இருங்க, நலமோடு வாழுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன், நியூசிலாந்து தமிழ் குடிமகன். நமஸ்கார், வணக்கம்.